உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரித்து ஆட்சி செய்யும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள், அவர்களை பின்துயர்ந்தவர்கள், அன்று தொடர் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக, அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுதோ இன்னென்ன காரியங்களை செய்யுமாறு நமக்கு ஏவிருக்கிறான், அதனை செயல்படுத்துமாறும், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்ற தீய செயல்களை சுட்டி காட்டிருக்கின்றான், அதனை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய வாழ்வாக கொடுத்திருக்கிறான். அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், அவனுடைய அருளை சூழ்ந்து கொண்டவர்களுக்கும் அவனுடைய வெறுப்புக்குட்பட்டவர்களுக்கும் அனைவருக்குமே இந்த உலக வாழ்வு நியதி என்பதை ஒரு குறுகியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இளமை பருவத்திலே நாம் இருந்தோம், இன்று நாம் முதுமையை அடைந்து விட்டோம். இந்த முதுமை எவ்வாறு வந்தது என்று சிந்திப்பதற்கு கூட நேரமில்லாமல் நாங்கள் முதுமையை அடைந்து விட்டோம். எம்முடைய இளம்பிராயத்துடைய நிகழ்வுகள், நாம் நடந்து கொண்ட முறைகள் அனைத்து நமக்கு நினைவிருக்கின்றது. முதுமையை அடைந்து விட்டோம். இவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் முதுமையை அடைந்து விட்டோமா என்பதை சிந்திக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். இதுதான் இந்த உலகத்துடைய நியதியாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருத்தரையும் இஹ்தியார், தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் சரியானது, இதைத்தான் அல்லாஹ் விரும்புவான், இதை அல்லாஹ் வெறுக்கின்றான், இதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், இந்த காரியத்தை செய்வதனால் அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்குவான், அல்லாஹ் பொருந்தி கொள்வான், அதற்காக நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், சுவனத்தை தருவான், நற்கூலியை தருவான் என்று தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை கொடுத்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற செய்தியையும் ஏவல்களையும் கட்டளைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தீய மனிதனாக ஆகாமல், கெட்ட மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்ளாமல், நல்ல மனிதனாக, ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, ஒரு சாலிகான மனிதனாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. நாம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று இல்லாமல் நம்முடைய வாழ்வு பின்னால் வரக்கூடிய சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியானதாக, ஒரு படிப்பினையாக, இவர்களை போன்று நாம நடக்க வேண்டும் என்ற சிந்தனை வரக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு உண்மையான, ஒரு முஃமினான, சாலிஹான நல்ல மனிதனாக நாங்கள் வாழ்வது நமக்கு கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு பொருந்தக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் நல்ல மனிதனாக நாங்கள் வாழ வேண்டுமானால் எம்முடைய வாழ்வில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அம்சங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே தான் நல்ல கொள்கை உள்ளவங்களாக நாங்கள் இருக்கணும். அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை, உள்ளத்திலே தூய்மையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஈமான். அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நம்ப வேண்டிய விஷயங்களில் தூய்மையாக நாங்கள் நம்ப வேண்டும். அதிலே சந்தேகப்படக்கூடாது. இப்படி இருக்குமா இல்லையா என்று நினைக்கக்கூடாது. இப்ப நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். நாங்கள் எவ்வாறு முஸ்லிம்கள்? எம்முடைய தாய் தந்தையர் முஸ்லிம், அதனால நான் முஸ்லிம். அல்லது ஒரு இஸ்லாமிய பெயர் வைக்கப்பட்டதினால் நான் ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய ஊரில் வாழ்வதனால் நான் ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய பரம்பரையை சேர்ந்ததினால் நான் ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய ஜமாத்தில் இருப்பதினால் நான் ஒரு முஸ்லிம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை நம்பி வாழுகின்றதை நாங்கள் படிக்க வேண்டும், அதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் எவ்வாறு நம்புவது,
எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு அஞ்சுவது, அவனுடைய கட்டளைகளை எவ்வாறு எடுத்து நடப்பது என்பதை எல்லாம் நாங்கள் படித்திருக்க வேண்டும். இதுதான் அகீதா என்று சொல்லக்கூடியது. அதை இரண்டு வகையில் சொல்லலாம். ஒன்று, உள்ளத்தாலே நாங்கள் நம்ப வேண்டும். பார்த்து யாராவது கேட்டா நானும் முஸ்லீம் தான் மோமீன் தான் சொல்லிட்டு போற மாதிரி இல்லாமல், உள்ளத்திலே நாங்கள் சில விஷயங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாங்கள் நம்பி இருப்போம். அதை விட பல நூறு மடங்கு அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்தான், பராமரிக்கிறான், ஆட்சி செய்கிறான், உணவளிக்கிறான், வானத்தில் இருந்து மலையை இறக்குகின்றான், அவனே இந்த உலகத்தை ஆட்சி செய்து பராமரித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நமக்கு மாறுபாடு இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான், நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எனது உள்ளத்திலே ஓடுகின்ற ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அஞ்சி வாழக்கூடிய வகையில் நாங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ்வை அஞ்சி செய்யக்கூடிய வணக்கங்கள் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். பேருக்கும் புகழுக்குமாக அல்லது பேஸ்புக்கில் போடணும், வாட்ஸ்அப்பில் போடணும், போட்டோ எடுத்து வைக்கணும், வியூவர்ஸ் நிறைய கிடைக்கணும், 4 பேர் என்னை பார்த்து ஒரு இபாதத்தாலி, ஒரு வணக்கசாலி, ஒரு தனவந்தர், ஒரு கொடை வள்ளல், ஒரு பெரிய ஒரு சூபி மகான், பெரிய ஒரு இபாதத் செய்யக்கூடிய மனிதன், என்னை எல்லோரும் ஹாஜின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த வழி நமக்கிட்ட வர வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன், என்னை யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையில் நாம் அந்த அமல்களை செய்யக்கூடிய இருக்க வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். எப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லப்படும் பொழுது அதை நாங்கள் கேட்டால் எங்களுடைய உள்ளத்திலே அச்சம் ஏற்பட வேண்டும், உள்ளம் நடுங்க வேண்டும், பயம் ஏற்பட வேண்டும். அதுதான் இஹ்லாஸுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இபாதத்துக்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய வஹி சொல்லப்படும் பொழுது உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நல்ல மனிதன், அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதனுக்கு நம்முடைய நல்ல கொள்கை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்பது முதலாவது. இரண்டாவதாக இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதிலே அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட வணக்கங்கள் இருக்கின்றது. அதான் முதலாவது தொழுகை. இந்த தொழுகை ஹுஷூவோடு உள்ளதாக இருக்க வேண்டும். தொழுகைக்காக நாங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பற்றி நினைவு வர வேண்டும், அச்சம் வர வேண்டும். ஏனோ தானோ இருக்கக்கூடாது. கடமையை நிறைவேற்றக்கூடியதாக தொழுகை இருக்கக்கூடாது. கடமை நிறைவேற்றி தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட வேண்டும். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? தொழுதால் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படும் என்று சொன்னார்கள். தங்களுடைய தேவைகளை தொழுகை மூலமாக அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொண்டார்கள். தொழுகை கடமையாயுடன் அவர்கள் உருண்டு பிறண்டு சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தொழுகின்ற தொழுகை நீண்டதாக இருக்கும், அவருடைய உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்தும். ஒரு உண்மையான மோமினுக்கு தொழுகையிலே ராகத்து ஏற்படும். ஒருவர் தொழும் பொழுது சோம்பல் படுகிறார், கொட்டாவி போகின்றது, நெளிகிறார், நிற்க முடியாது, சிரமப்படுறார், கால்களை உதறுகிறார். இப்படி என்றால் அவர் ஒரு பொடுபோக்குத்தனமாக அதை நிறைவேற்றுகிறார். எனவேதான் ஒரு ஒரு உண்மையான நல்ல மனிதனுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால், தொழுகையை சரியான நேரத்தை அந்த நேரத்தில் தொழுவார். தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் ஏற்பட்டால் வேறு, அது அல்லாமல் வேண்டுமென்றே நாங்கள் தொழுகையை பிற்படுத்துவது, முற்படுத்துவது, கலா செய்வது, விட்டு விடுவது, அப்பப்ப தொழுவது, இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுக்குரிய அடையாளம் கிடையாது. எனவேதான் அந்த தொழுகையை உரிய நேரத்திலே தொழ வேண்டும். தொழுகை என்பது வீட்டில் தொழுவதல்ல, நம்முடைய கடமையாக்கப்பட்ட எல்லா அம்சங்களும் கூட்டானது. தொழுகை என்பது எல்லோரும் சேர்ந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதான் தொழுகை. நாங்க எப்பயாவது தொழுவது, நினைச்ச மாதிரி தொழுவது, வேலையை முடிஞ்சு தொழுவது, நேரம் கிடைத்தால் தொழுவது என்பது கிடையாது. நேரம் எடுத்து நாங்கள் தொழ வேண்டும். அப்ப நல்ல மனிதனுக்கு அடையாளம்
தொழுகையை ஹுஷூகளோட பயபக்தியோட அந்த நேரத்துக்கு ஜமாத்தோடு தொழுவது. அதே போன்று நல்ல மனிதனுடைய அடையாளம் இரவிலே தொழுவது. மகரிப் இஷாத்தோட ஃபர்தான தொழுகை, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை எதிர்பார்த்து நாங்கள் யாருக்கும் தெரியாத வண்ணம் மக்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எழுந்து தொழ வேண்டும். அது ஒரு ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, 2 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, யாரும் பார்க்காத நேரத்தில் நாங்கள் எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, இது ஒரு நல்ல மனிதனுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. அதே போல தர்மங்கள் கொடுக்கும் பொழுதோ 2 வகையான தர்மம் இருக்கின்றது. ஒன்று கடமையாக்கப்பட்ட தர்மம், அதான் ஜக்காத். இன்னும் ஒன்று நாங்களாக அல்லாஹ்விடத்திலே அருளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை எதிர்பார்த்து நாங்கள் கொடுக்கின்ற தர்மம், அது சதக்கா. அன்புள்ள சகோதரர்களே, இன்று வரைக்கும் நாம் ஜக்காத்தை சரியாக முறையாக கொடுக்காம தான் நம்ம இருக்கின்றோம். இந்த கிராமத்திலே ஒரு 300 குடும்பம் இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் 1 ஏக்கர் சராசரி வயல் செய்தாலும் 300 ஏக்கர் வயல் செய்தோம். ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 மூடைதான் விளைச்சல் வந்தாலும் 300 ஏக்கர் கணக்க பாருங்க, ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்துடுது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 30 மூடை விளையுது அல்லது ஒரு 25 மூடை விளையுது. ஒரு 5% அதனுடைய ஜக்காத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த 300 ஏக்கர் கிட்டத்தட்ட 400-500 மூடைகள் ஜக்காத்தாக பள்ளி வாயில அடுக்கப்படணும். 3 போக நம்ம செய்கிறோம், கோடை மாறி எடுப்பகம்னு செய்கிறோம். அப்போ ஒரு ஜக்காத்தால மறுமலர்ச்சி அடைந்த அபிவிருத்தி அடைந்த கிராமம் நமது கிராமம் என்பதை நாங்க முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டலாம். அப்ப சரியான பொறுப்போக்கு இருக்கின்றது. கலப்பிச்சை கொடுக்கிறோம், ஜக்காத்து நினைக்கிறோம். ஒரு யாசகன் கேட்கக்கூடிய வந்தா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஜக்காத்து நினைக்கிறோம். ஜக்காத் அப்படி அல்ல. ஒரு நெல்மணியாவது இருந்தாலும் கணக்கு பார்த்து முறையாக அத சரியான முறையில் அதை கொடுக்கணும், அதான் ஜக்காத். ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு நகை வச்சிருக்கிறோம், 10 பவுன் 15 பவுன் 20 பவுன் வச்சிருக்கிறோம். வருஷம் ஜக்காத்து கொடுக்காம இல்ல. அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, யாரெல்லாம் தங்கத்தை வெள்ளியை சேர்த்து வைக்கிறாங்களோ, சொத்துக்களா சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்காங்கல்ல, நிலைமை என்ன? அவங்க நரக நெருப்பை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நம்ம நகையெல்லாம் எடுத்து கணக்கு பார்த்து இதனுடைய விலை என்ன, எவ்வளவு ஜக்காத்து வரும், அதுக்கு 2.5% கொடுக்கணும், பார்த்து கொடுக்கிறோம்னா கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அப்போ ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் 2 தர்மமும் செய்யணும், ஜக்காத்தும் கொடுக்கணும், சதக்காவும் நம்ம கொடுக்கணும். சதக்கா எவ்வளவுக்கு கொடுக்கலுமோ அவ்வளவுக்கு நாங்கள் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது கடன் கூட கொடுங்கள் என்று சொன்னார்கள். கடன் கொடுப்பதற்கு வழிமுறை குர்ஆன் சொல்லுகின்றது. எழுதி கொடுங்கள், முறையாக கொடுங்கள், சாட்சியோடு கொடுங்கள். நீங்க சதக்கா கொடுப்பதை விட அதிகமான நன்மை இருக்கின்றது கடன் கொடுப்பது. யாருக்கு கொடுக்கணும்? ஒரு தொழுகை இல்லாதவனுக்கு கொடுத்தால் அவன் கடனை சரியா திருப்பி தருவானா? தரமாட்டான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவனுக்கு கொடுத்தால் அவன் பொண்ணு போடுவான். அப்ப அந்த கடன் கொடுக்கும் பொழுது நாம என்ன சொல்லணும்? நீ தொழுகையாளியாவு, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நட, பீர் சிகரெட் குடிக்காத, போதை வஸ்து பாவிக்காத, அல்லாஹ்வுக்கு நேர்மையாக நட, அல்லாஹ் தஆலா இந்த கடனை திருப்பி தருவனுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா தௌபீக் செய்வான் என்று அவனுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை கொடுத்து இந்த ஜக்காத்தின் மூலமாக அல்லது கடனின் மூலமாக ஒரு சதக்காவின் மூலமாக அவனை ஒரு தொழுகையாளியாக நாங்கள் மாற்ற வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதே போன்றுதான் நோன்பு ஏனைய ஃபர்துகள் எல்லாம் நாங்கள் முறையாக செய்யும் பொழுது நல்ல மனிதனாக நாங்கள் மாறலாம். 3ஆவதாக நல்ல மனிதனுக்குரிய அடையாளத்தில் ஒன்றுதான் அஸ்ஸிதுகு ஃபில் கௌலி வல் அமலி. உண்மை பேசணும், நம்முடைய பேச்சிலும் உண்மை இருக்கணும், நம்முடைய செயலிலும் உண்மை இருக்கணும். சிலரை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லுவது, எதுக்கெடுத்தாலும் உண்மைக்கு புறமாக நடப்பது. எதுக்கு சொல்லணும்? இந்த பொய் சொல்வதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே வரக்கூடிய விஷயம் என்னென்றால்,
அல்லாவே அவனை சமிக்கிறான். பொய் சொல்வதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். பொய் சொல்லுவவர்களுக்கு அல்லாஹ்வே எப்படி சபிக்கிறான்? நாசமா போ. யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்லுகிறான். அழிஞ்சு போ. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ நாசமா போ, அழிஞ்சு போ, உருப்படாத, எல்லா முசீபத்து உனக்கு வரட்டும் என்று அல்லாஹ் சபிச்சால் அது அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நிறைய பேர் நம்முடைய எல்லா எடுத்ததுக்கெல்லாம் பொய். அப்ப குர்ஆனில் சபிக்கப்பட்ட அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது இந்த பொய் சொல்லுவவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. அப்ப நல்ல மனிதனுக்கு எப்படி இருக்கும்? பொய் சொல்ல மாட்டான். பொய் மருந்துக்கு நாங்க சொல்லக்கூடாது. கசப்பாக இருந்தாலும் உண்மை பேசி பழகும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் உண்மையை மறைக்கலாம், ஆனா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. இப்ப உதாரணமா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? தாருஹுதா பல்ல இருக்கேன்னு சொல்ல வெக்கப்படுறேன். என்ன செய்யலாம்? நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது. நான் இங்க இருந்துட்டு பள்ளித்திறல்ல இருக்கேன் அல்லது மெதிரிகளில் இருக்கிறேன் என்று பொய் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இருப்பதை நான் மறைக்க நினைத்தால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், ஊரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறேன், அப்படி சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மையை மறைத்து பொய் சொல்லக்கூடிய ஆகக்கூடாது. எனவே அமலிலோ இபாதத்திலோ எந்த கொடுக்கல் வாங்கலோ எதிலையுமே நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சகோதரர் இங்கிருந்து கதிரொலைக்கு போவார். எங்க போறீங்க? நானூருக்கு போறேன்னு சொல்லுவார். அவர் எங்க போறாரு? கதிரொலைக்கு போறாரு. ஏன் நானூருக்கு போறேன்னு சொல்றாரு? ஒரு வேலை அவரை ஏற்றிட்டு போகணும், அல்லது வேலையை கொடுத்துடுவார், ஒரு செக்கை கொடுத்து பேங்க்ல போகணும் சொல்லிடுவார் என்பதற்கான பொய் சொல்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தவர்களும் மறுத்தவர்களும் அவர்களை நிராகரித்தவர்களும் சொன்னார்கள், இந்த மனுஷன் உண்மையாளி, இந்த மனுஷன் நேர்மையானவர், இவர் அமீன் சித்திக் சாதிக்னு சொன்னார்கள். சிலருக்கு நம்மளை பிடிக்காவிட்டாலும் அவங்க சொல்லணும், இவர் பொய் சொல்ல மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார், நேர்மையாக நடப்பார் என்று சொல்லும் வகையிலே. எனவே ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் பொய் சொல்ல மாட்டார்கள். இப்ப நாம எல்லாரும் யோசிக்கணும், நாங்க பொய் சொல்றோமா? நாங்க நல்ல மனிதன். நல்ல மனிதனாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, பொய் சொல்வது செயலிலும் செய்யக்கூடாது, சொல்லிலும் செய்யக்கூடாது. செயலில் எப்படி பொய் சொல்றது? வாயால தானே பொய் சொல்றது. ஒரு சகோதரருக்கு வாக்கு கொடுக்கிறது, இதை செஞ்சுதாரன்று ஆல் எஸ்கேப், இந்த இடத்த வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த நாம இருக்கிறது இல்லை, நாளைக்கு போகும்னு ஒரு விஷயத்தை கொடுக்கறது, நாம பேசாம ஆள் மாறிடுறது. இதுதான் செயல் ரீதியான பொய், செயல் ரீதியான உண்மைக்கு மாற்றமான விஷயம். எனவே நல்ல மனிதர்கள் இதனை செய்ய மாட்டார்கள். இன்னும் ஒரு அடையாளம் நல்ல மனிதர்களுக்கு தான் அல் அமானத்து, நம்பிக்கை இருக்கும், மோசடி இருக்கக்கூடாது. இந்த மனிதர்கிட்ட ஒரு நெல் வாங்கினோம் என்றால் அது நல்ல நெல்லாத்தான் இருக்கும், விதை நெல் என்று கொடுக்கிறார் என்றால் அது விதை நெல்லாத்தான் இருக்கும், பொய் நெல்ல கொடுக்க மாட்டார். இவருடைய கடையில வாங்குற சாமான் சரியாகத்தான் இருக்கும். ஹுகூக், ஹிஃபதுல் ஹுகூக் வ அதுமுல் ஹியானா, மோசடி செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய உரிமைகளையும் நாம பாதுகாக்கணும். நம்முடைய மனைவிக்குன்னு ஒரு கடமை இருக்கின்றது, அதுல நாங்க அநியாயம் செய்யக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ மனைவிமார்கள் மனைவிமாராக கிடையாது, அவர்கள் வீட்டுடைய வேலைக்காரியா இருக்கிறார், சமைக்கின்ற ஒரு சமயக்காரியாக இருக்கிறார், பிள்ளை வளர்க்கின்ற ஒரு ஆயாவாக இருக்கிறார், வீட்டுடைய ஒரு வாச்சராக இருக்கின்றார், துணிகள் துவைக்கின்ற ஒரு வண்ணாத்தியாக இருக்கின்றார். இப்படியாக யாரு நிறைய இடங்களை பார்த்தால் மனைவி மனைவியாக கிடையாது, மனைவி வேற பேரில் வாழ்கிறார்கள். அவ்வளவு சிரமங்களை கொடுக்கின்றோம், எந்த உரிமையும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய பிரதேசத்தில் ஒரு பணக்கார பெண்ணை பார்க்க முடியுமா? ஒரு வசதி படைத்த பெண்ணை நாங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? பெண்ணிடத்தில் எதுவுமே இல்லை, அவர் எதுவும் சொத்தும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், பெண்ணுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்த நகைகள் கூட அது என்னுடைய கொண்டுள்ளதான் இருக்குது. நான் நினைச்சா ஈடு வைக்கிறேன், நினைச்சா விற்கிறேன், நினைச்சா அதை மாற்றம் செய்கிறேன், அவர்கிட்ட எதுவும் கிடையாது. அப்ப பெண் சுதந்திரம் இருந்தால், பெண்ணுக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்தால், பெண்ணுக்கென்று சொத்து பத்து இருக்கின்ற கிடையாது, எல்லாமே ஆணாதிக்கம் இருக்கின்றது. எனவே ஒரு மனைவிக்கு நாங்கள் அன்பளிப்பாக வாங்கி கொடுத்தால் அவருக்கு சொந்தம்,
மகராக கொடுக்கின்றோம், அன்பளிப்பாக கொடுக்க அவக்கென்று வாங்கினால் அளவுக்குத்தான். ஒரு தலாக்கு போற இடத்தை போய் பார்த்தா அந்த மாப்பிள்ளை எதையெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அதையெல்லாம் அந்த பெண் திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? என்ன சட்டம்? எந்த இஸ்லாத்தில் சொல்லியிருக்கின்றது? அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுத்த உடுப்பை கேட்கிறியா, வாங்கி கொடுத்த சாப்பாடை கேட்கிறியா, அதுக்கு கணக்கு பார்க்கிறியா? ஆனால் அந்த பெருமதி நகையை மட்டும் அப்படியே அள்ளிட்டு போக பார்க்கிறது. இது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் இல்லை. எனவே ஹுக்கூக்கள் வரும்போது தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிச்செடுக்கிறார்கள், யாசகம் தேக்கிறார்கள், தெருக்கல்ல தெரிகிறார்கள், ஆங்காங்கே பள்ளிகளில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை இருக்கின்றது, பெண் குழந்தை இருக்கின்றது, பேரப்பிள்ளைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த பெற்றோருக்குரிய ஹுக்கூக் உருவருவதில்லை. இன்னைக்கு பிச்செடுப்பவங்களாம் பாருங்க, வயசாளிகளாக இருப்பார்கள். ஏன் உங்களுக்கு மகன் இல்லையா? மகன் இருக்கி, அவருக்கு மனைவி இருக்கி, அவர் பிள்ளைகள் இருக்குது, அதை அவர் பார்க்கணும், அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்று அவங்க அப்ப நினைச்சுக்கொள்ளும் சொல்றாங்க. தான் இவ்வளவு திரகாத்திரமாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் இன்னொருத்த யாசகம் கேட்டு, இன்னொருத்த பிச்சை கேட்டு, இன்னொருத்த ரோட்டு வழியை அலைகிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். எனவே தான் பெற்றோருடைய ஹுக்கூக்குடைய விஷயத்தில் மிக கேவலமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே நல்ல மனிதன் என்பவன் இப்படி செய்ய மாட்டான். மனைவியுடைய கடமை, பெற்றோருடைய கடமை, பக்கத்து வீட்டாருடைய கடமை, அண்டை அயலாருடைய கடமை, குடும்பத்துடைய கடமை, இவைகள் எல்லாத்திலையுமே நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவன் தான் அவன் தான் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான். அன்புடைய சகோதரர்களே, ஒரு நல்ல மனிதன் வெட்கப்படுவான். இன்றைக்கு நாங்க வெட்கப்படுவது வேறு. வெட்கம் எதிர படணும் சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் வெட்கப்படணும். இப்ப ஒரு தொழுகை நேரத்தில் தொலை வராம இருக்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு ஹராமான முறையில் ஒன்றை சூறையாட பார்க்கின்றோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வட்டி விஷயத்தில் ஈடுபட பார்க்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு வியாபாரத்தை செய்ய பார்க்கின்றோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வெட்கம் வர வேண்டும். நீங்களுடைய மேனிகளை மட்டும் மறைப்பது வெட்கம் அல்ல. ஏதோ நமக்கு மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க என்று வெட்கப்படும் மாத்திரம் அல்ல. ஒரு நல்ல மனிதன் வெட்கப்படும் என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு முன்னாடி நான் தவறு செய்யக்கூடாது நினைக்க வேண்டும். அதான் நல்ல மனிதனுக்கு அடையாளமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்றுதான் பொதுவாக மக்களோடு இருக்கும் பொழுது அத்தாமுல் மஅன்னாஸ், மக்களோட நாங்கள் இருக்கும் பொழுது மக்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், இதெல்லாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நபிகளாருக்கு அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிறுவன் பணிவிடை செய்கிறான். அந்த சிறுவன் சில நாட்கள் வராததினால் அந்த பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை தேடி அலைகிறார்கள், அவனை சென்று சுகம் விசாரிக்கிறார்கள். அந்த பண்புகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம இஸ்லாமுடைய வழிமுறைகள் என்ன? ஒரு நோயாளி நோயத்தை அவரை போய் பார்க்கணும், அவருக்கு துவா செய்யணும், ஆறுதல் சொல்லணும். இதே நம்முடைய மார்க்கத்துடைய வழிமுறைகளாக இருக்கின்றது. இஸ்லாம் என்பது வாளால் பரகல்ல, இஸ்லாம் என்பது சண்டித்தனத்தால் பரகல்ல. இஸ்லாம் என்பது அழகான நற்குணங்கள், அழகான நடைமுறைகள், நல்ல பண்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். இந்த உலகம் அதனை ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கு கோடான கோடி பேர் இந்த இஸ்லாத்தில் நுழைவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அதுக்கு தடையாக இருப்பவர்கள் இஸ்லாமியராக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு அழகிய பண்பாடு இல்லை, உபசரிப்பு இல்லை, எஸ்ஸான் உபகாரம் இல்லை, நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவதில்லை, மாற்று மத நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. இதனால் இஸ்லாத்துக்கு வரம்பு விரும்புவர்கள் கூட தடையாக இருக்கிறார்கள். எனவே நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மனிதனாக நாம் மாற வேண்டும், நாம் முடிவெடுக்க வேண்டும். நாம் மாறாதவரை அல்லாஹ் நம்மளை மாற்ற போறதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் அவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. எனவே நான் ஒரு நல்ல மனிதனாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள சாலிகானவனாக, அல்லாஹ் விரும்புகின்றவனாக நான் மாற வேண்டும் என்று நியத்து வைக்க வேண்டும். அவனால் விதிக்கப்பட்ட கடமைகளை நாங்கள் சரிவர வேண்டும். நபிகளாருடைய பொன்மொழிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த காலத்திலுமே நிம்மதியாக இருந்தது கிடையாது. அப்படி சிரமத்துக்கு மத்தியில்
இந்த உலக மக்களுடைய ஈர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று கூட அண்ணாவுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அதிசயப்படுகிறார்கள். மனிதனால் இவ்வாறு வாழ முடியுமா? பரம ஏழையாக கூட இருந்திருக்கிறார்கள். பல சிரமங்களை தாங்கிக் கொண்டு இந்த இஸ்லாத்தை ஒரு ஒளியாக, ஒரு தீனாக, மக்களுக்கு ஒரு பூவாக வழங்கி இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாமும் இஸ்லாம் பெற வாழ வேண்டும். பிற மக்கள் வாழ்வதற்கும் எம்முடைய நடைமுறைகள் நல்லதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் நல்லவராக இருக்கின்றோனா என்பதை எமக்கு மத்தியில் நாங்கள் சுய பரிசோதனை கேட்டுக்கொள்ள வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய நாவினாலும் எங்களை பற்றி நல்லது சொன்னாலும் எங்களை உள்ளத்திலே நாம் யார் என்பதை நம்முடைய மனசு சொல்லும். அதனை மாற்றி அமைத்து நல்ல மனிதனாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.